படிக்கிறேன்னு நாங்கள் தேங்காய் நேர்த்திகளை உடைக்கிறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வற்றாப்பளை அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், உப்பு தண்ணியில் விளக்கறிகிற ஒரு ஆலயம்னு சொன்னால் அது வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதத்தில் நடக்கின்ற பொங்கல் விழாவில் சந்திச்சிருக்கிறோம். இதில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்களே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் முழுமையாக உங்களுக்கு வந்திருக்குது. பொங்கல் எப்படி செய்யணும் எல்லாம்ன்றது நாங்கள் இதில் காட்டியிருக்கிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் சக்தி என்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மன் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம இதால் போகலாது, இதால் வரலாம்னு சொல்லி நடப்பாதையில் போகிறாக்கள் மட்டும்தான் இந்த இடத்துல போய்கொண்டிருக்கலாம். மற்ற அகலாருமே இந்த பாதைக்கால் போகலாது. வாகனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கன்று போட்டிருக்கிறோம். இதில் இது இப்போ குலசாதம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். நாங்களும் வேண்டி சாப்பிட போகிறோம். ஏன்னா எங்களுக்கும் பசி தான். கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஓ, இதில் வேண்டிட்டு போகலாம் போல இருக்குது. மணிக்கடையில் தான் இந்த பக்கம் எல்லா பொருட்களும் வேண்டுறோன்னா இந்த பகுதிக்கு போகணும். நாங்கள் மக்கள் போய்க்கு கொண்டிருக்கணும். உள்ளுக்கு ஒரு பகுதி மக்கள் வந்து கொண்டிருக்கணும். ஆனால் இன்னும் நேரம் இருக்குது. மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். நாங்கள் பாதையால் வரக்குள்ள கூடுதலான மக்கள் மரங்களுக்கு கீழே, மர நிழலுக்கு கீழேன்ற அப்படி ஒரு அளவில் இருக்கணும். நாங்கள் இப்போ ஆலயத்தை அண்மித்திட்டோம். இன்னும் சொற்ப நேரத்துகளுக்கு நாங்கள் ஆலயத்துக்கு போயிடுவோம். வணக்கம் வணக்கம். ஐயோ சிறந்த ஆன்மீக நூல்கள் அங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நீங்கள் அந்த கண்காட்சியை பார்வையிட்டு அந்த நூல்களை பெற்று பயன்பெற முடியும் என்பதையும் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அறிய தருகின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்து கலாச்சார திணைக்களத்தினால் ஆலய வளாகத்திலே சிறிய தொலைபேசி ஒன்று கண்டெடுக்கப்பட்டு போலீசாரினால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதனை தவறவிட்டவர்கள் அறிவிப்பு காரியாலயத்தில் வந்து பெற்றுக் கொள்ளலாம் என்பதனை அறிய தருகின்றோம். கூடுதலான மக்கள் வந்து இப்போவே இருந்துட்டோம். ஆனால் இன்னும் வர வந்து கூடுதலான மக்கள் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காவடிகள் வந்து போய்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இது வந்து வற்றாப்பளை அம்மன் ஆலயத்தில் காவடி வந்து இப்போ வந்து சுற்றி வந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தால் ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை நேரமும் திருட்டு நிகழ்வுகள் என்பது நமது ஆலய பின்பக்கத்தால் நாங்கள்
தலைமை வரக்குள்ள இதிலெல்லாம் பெரிய க்ரௌட் இல்லை, கொஞ்சம் பேர் ஆக்கள் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்கு. தகவலை ஆலய பரிமாண சபையினர் எங்களுக்கு அறிவித்துள்ளனர். வீட்டுக்கு ஒரு முறை குழந்தை பிள்ளைகளை யாராவது கவனமாக நீர்வாசலுக்கு நீரே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இதில் வந்து தீவிரிப்பு தான் இப்போ நடக்கிறது பாருங்க. இப்போ வந்து ஆலயத்துக்கு முன்பக்கம் தான் நடக்குது பாருங்க. தீமிரிப்பு நடந்து கொண்டிருக்கு. இந்த தீமிரிப்பு வந்து ஆலயத்தின் அம்மன் ஆலயத்தின் முன்பகுதியில் தான் இந்த தீவிரிப்பு நடக்குது. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளோடெல்லாம் தெரியணும். ஒரு பிரச்சனை நல்ல மாதிரி வாங்கி நம்ம நீங்கள் எத்தனை தடவை இதோட வாங்கி இருக்கிறீங்க? 5 வாரம் வாங்கினா 5 தரமண்டு 5 வருஷமா? இன்றைக்கு 5 வாரம் ஒவ்வொரு வரையும் வாங்கலாம். நீங்கள் எத்தனை வருஷம் இறங்கியிருப்பீங்க? ஒரு 40 வரையும் 40 வருஷமா இறங்குறீங்க. அந்த தீ வாங்கினா சாமி ஆட்டுப்பாடுக்கு வரையும் வாங்கினேன். அப்போ அம்மன் அருள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இல்லாத இங்கே அம்மாளுக்கு உண்டு புஜம் பார்த்தேன் அங்கே வாங்கினேன். 5,000 வாங்கினேன். கருணாதியமாக நாளை விடிய 8 மணி இறங்கும். அங்கே தேவை அங்கே இறங்கும். எங்கே? கருணாதியம்மா புத்தூர். புத்தூருக்கு இப்போ நீங்கள் அங்கே போகணுமா? அங்கே நாளைக்கு 2 மணி 3 மணிக்கு நான் போடுவேன். போனால் அங்கே இப்படி 5, 6 மணி இறங்குவேன். 8 மணி தான் நான் இறங்குவேன். சரி சரி, நன்றி ஐயா. ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் வரையறுத்துள்ளோம். அத்தோடு ஆலயத்தினுடைய பெருநிதியிலே நடக்குதோ தம்பிக்கு கலை வந்துட்டாங்க நான் நினைக்கிறேன்னு பார்க்க. பருத்த கொண்டு வந்த அப்புறம் பொன்னி ஐயா காலத்திலேருந்து ஐயா உதவி கொண்டு இருக்கிறார். ஐயா செத்த அப்புறம் நான் அதை செய்து கொண்டு. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த நான் இப்போ எனக்கு 65 வயது, நாங்கள் 30 வயதுலேயே தொடங்கிட்டீங்க? 30 வருஷமாக ஐயா. அதுக்கு முதல்ல ஐயா இருந்தவர் 5000 கேட்குற ஐயா தான் உதவி வந்தவர். நான் வந்து உதவிக்கிறேன். 35 வருஷமாக நீங்கள் செய்து கொண்டு இருக்கீங்களா? 60 வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். செய்து கொண்டு நான் சின்னலேருந்து நான் ஐயா ஒன்று. சரி ஐயா. சரி, போயிட்டு வரோம்.
பகுதியில் தான் பொங்கல் நேர்த்திகளை செய்கிற பகுதி இந்த பகுதி தான். நாங்கள் இந்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். பொங்கல் நேர்த்திகளை வந்து கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். உற்சவகால பரிசு நிலையத்திலே சிறுவன் ஒருவன் தாய் தந்தையரை தவறவிட்ட நிலையிலே உள்ளார். அவருடைய பெயர் தினகரன் ரிக்சன் என குறிப்பிடப்படுகின்றார். அவர் வவுனியா எல்லப்புறவினை சேர்ந்த சிறுவனாக இருக்கின்றார். எனவே அந்த சிறுவனை தவறவிட்ட பெற்றோர்கள் உடனடியாக நமது உற்சவகால போலீஸ் நிலையத்தில் சென்று அந்த இதில் தேங்காய் நேர்த்திகளை வந்து இதெல்லாம் அடிக்கணும். தேங்காய் நேர்த்திகளை உடைக்கணும் பாருங்க. வேலை இல்லை, உடையல்ல. பயமருவே நகவிலே பண்புடனே போச்சேன்று ஈடு படிக்கிறான்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருப்போம். இந்த ஈடு படிக்கிற இடம் இதுதான். இதில் பாருங்கள், ஈடை படிக்கிறோம். வீட்டில் இருந்து படிக்கிறாங்க. ஈடு படிக்கிறான்னு நாங்கள் அறிஞ்சிருப்போம். சின்ன பிள்ளைகள் கூட நேர்த்திகளை செய்யணும் பாருங்கள். வந்து பிள்ளையார் ஆலயம் இருக்குது. இதில் வந்து இதில் தான் அந்த நெய் தீபங்களை பெற்றுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நெய் தீபங்களை பெற்றுக்கொள்கிறவங்க வந்து இதில் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. கூடுதலாக இந்த உள்பகுதிக்கு வந்து உண்மையில் அழகான முறையில் வந்து எல்லாருமே நடந்து போகக்கூடிய மாதிரி இடைவெளிகளை ஏற்படுத்தியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு நிற்கின்ற பாதுகாப்பு போலீஸாரும் வந்து தங்களது மேலாடைகளை வந்து கலட்டி நிற்கிறதுங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு லைன் ஒன்று நிற்குது. என்னது எனக்கு தெரியல இந்த லைன் பாருங்கள். இதில் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு போலி நிற்குது. வந்து என்னத்துக்காக நிற்குதுன்னு தெரியும். இதில் வந்து ஒரு நேர்த்தி செய்யணும்.
நேர்த்திக்காக இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் பின்பகுதி பாருங்கள். நாங்கள் போக்குள்ள இருந்ததை விட இப்போ வந்து கூடுதலான மக்கள் வந்து வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து பாயல வேண்டி அந்த இடத்துல இருக்கிறத எங்களால் பார்க்க முடியாது. அறிவிப்பு மையத்திலே ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மணிகண்டன் தன்னுடைய பெயர் எனவும் தாயாருடைய பெயர் பாமினி எனவும் குறிப்பிடுகின்றார். எனவே தயவு செய்து உடனடியாக அவரை தவறவிடப்பட்ட பெற்றோர் உடனடியாக இங்கே வந்து அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மணிகண்டன் தன்னுடைய பெயர் எனவும் தாயுடைய பெயர் பாமன் எனவும் தெரிவிக்கின்றார். எனவே இதில் ஏதோ க்ரௌட்டாக இருக்குது. என்னென்னு தெரியல எங்களுக்கு. ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது போல இருக்குது. என்னென்னு தெரியல. ஆனால் பாம்பு 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 ஆலயத்தில் நாகம் அவர்களை இங்கே அறிவிப்பு மையத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 30 நிமிடத்துக்கு மூலஸ்தானத்துக்கு சிறை போடப்பட்டு 11 மணிக்கு மலைப்பண்டம் எடுக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். அந்த 10:30க்கு பின்னர் அர்ச்சனை, வசந்த மண்டபம், பொங்கல் அம்மன் சன்னிதானம் ஆகிய இடங்களில் மட்டுமே நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அம்மன் அடியார்களே,
அர்ச்சனை பட்டிச்சீட்டுகள் வழங்குகின்ற காரியாலயம் ஆலயத்தின் தெற்கு வீதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அதற்கருகிலே பொங்கல் பொருட்கள் விற்பனை செய்கின்ற காரியாலயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறோம். அடையாளத்தை இங்கே ஒரு ஆலய காரியாலயத்தில் கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே உரியவர் அதை நமது அறிவிப்பு காரியாலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். நாங்கள் மணிக்கடை பக்கம் போகிறோம். அறிவிப்பு காரியாலயத்தில் சிறுவனை அழைத்து செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எங்கும் தேட வேண்டாம். நீங்கள் இங்கே அறிவிப்பு காரியாலயத்துக்கு நேரடியாக வந்து உங்கள் சிறுவனை அழைத்து செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். பாவினி தன்னுடைய மகன் மணிகண்டன் என்பவரை கவனித்துள்ளார். பாருங்க, கூடுதலாக இந்த டேஸ்ட் கடையில் கூட மக்கள் நிற்கணும். ஐஸ்கிரீம் 500 உண்மையாக எதை தந்தாலும் 500 தானான்றது தெரியல எங்களுக்கு. உங்களுக்கான ஆடைகள், செருப்புகள் எல்லாமே கிடக்கு பாருங்க. இதில் பெண்களுக்குரிய ஆடைகள், ஆண்களுக்குரிய சொக்ஸுகள், ஏன் சிறப்பு அடிச்சு கொடுத்துறீங்க? பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த இங்கே எப்படி இருக்கான்னு பாருங்க. உண்மையில் அழகாக தான் இருக்கு. என்ன கோயிலில் நேத்தியை விட இங்கே கூடுதலாக பார்க்கக்கூடியமே இருக்குது மக்கள். ரெண்டா மணிக்கடைகள் எல்லா இடத்துலையுமே மணிக்கடை தான் முக்கியம். பாருங்க, இந்த கடைகளுக்காகவே நிறைய பேர் வருவினோம். பொருட்கள் வேண்டலாம், மலிவாக வேண்டலாம். இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு வந்துட்டோமாட்டே தெரியல, ஆனால் வந்துருக்கிறோம். நாங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இறுதி கட்டத்துலேருந்து நாங்கள் வெளியேற போகிறோம். இதில் பாருங்கள், அன்னாசி பழம் எல்லாம் நிறைய இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் மக்கள் கூட்டமாக இருக்குது. என்னென்னு தெரியல, ஆப்பிள், அன்னாசி, கூடுதலான வாகனங்கள் வந்துருக்குது.
ஆட்டோ நின்றுட்டு அதால் வந்து வாகனங்கள் பிளக்காகி நின்றுட்டு இப்போ வந்து கொண்டு இருக்குது ஆலயத்தை நோக்கி வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது பாருங்கள்.